வணக்கம். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் காந்தி ஜெயந்தி விழா அனுசரிக்கப்பட்டது. நாடு முழுவதும் அக்டோபர் 2ஆம் தேதி மகாத்மா காந்தியின் பிறந்த தினம் காந்தி ஜெயந்தி விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் காந்தி ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் போது பாஜக தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக ஊழியர்கள் திரளாக உடனிருந்தனர். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் தனியார் காதி நிறுவனத்தில் ₹1 வேட்டி வழங்கியதால் கூட்டம் அலைமோதியது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் காவல் நிலையம் எதிரில் தனியார் காதி நிறுவனம் இயங்கி வருகிறது. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கதர் ஆடைகளை மக்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் ₹1 வேட்டி விற்பனை எனவும் முதலில் வரும் 200 நபர்களுக்கு மட்டும்தான் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. விற்பனை துவங்கியதும் திருநள்ளாறு பகுதி மக்களுடன் கோவிலுக்கு வந்த வெளிமாநில பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் என வேட்டி வாங்க அங்கு குவிந்தனர். இதனால் அக்கடையில் கூட்டம் அலைமோதியது. 30 நிமிடத்திலே 200 வேட்டிகள் விற்று தீர்ந்தது. முன்னதாக மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இக்கடையில் கடந்த ஆண்டு காந்தி ஜெயந்தி அன்று இதுபோன்று ₹1 வேட்டி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ₹1 வேட்டி வழங்குவது விளம்பரத்திற்காக இல்லை எனவும் இன்றைய தலைமுறையினர் வேட்டி கட்டுவதை ஊக்குவிக்கும் வகையிலும் கதர் விற்பனையை அதிகரிக்கும் வகையிலும் இதை செய்து வருவதாக கடையின் உரிமையாளர் தெரிவித்தார். மகாலய அமாவாசை தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருப்பது வழக்கம். அதில் குறிப்பிட்ட சில மாதங்களில் வரும் அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அவற்றில் மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை முக்கிய இடம் வகிக்கிறது. அந்த வகையில் மகாலய அமாவாசையான இன்று புதுச்சேரி கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் மற்றும் ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவில் ஆகிய பகுதிகளில் ஏராளமானோர் அதிகாலை முதல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். சங்கரபரணி ஆற்றில் நீராடி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். மத்திய அரசு திட்டங்களின் பெயர்கள் இந்தியில் இருப்பதால் எனக்கும் மக்களுக்கும் தெரியவில்லை என்றும் பிரதமர் அறிவித்த திட்டங்களை தமிழில் தர வேண்டும் என்று அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டார். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை மற்றும் நகராட்சிகளின் சார்பில் ஸ்வச்சதா ஹி சேவா இருவார பணி நிறைவு விழா இன்று நடந்தது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று சைக்கிள் பேரணி, மாணவ மாணவியர் ஓட்டம், உழவர் சந்தை, தூய்மை பணி உள்ளிட்டவற்றை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, 10 ஆண்டுகளுக்கு முன்பு தூய்மை இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது. தற்பொழுது இந்த திட்ட பெயர் ஸ்வச்சதா ஹி சேவா என இந்தியில் உள்ளது. திட்டங்களின் பெயர் தமிழில் எல்லோருக்கும் புரியும்படி இருக்க வேண்டும். ஆனால் திட்டங்களின் பெயர்கள் தமிழில் இல்லை. திட்டத்தை பற்றி நானே தேடுகிறேன். நானே தேடினால் மற்றவர்கள் என்ன செய்வார்கள் என்ற கேள்வி எழுகிறது. பொதுமக்களுக்கு செல்லும் செய்திகளை தமிழில் சொல்ல வேண்டியது அவசியம். ஆகவே பிரதமர் அறிவித்துள்ள மத்திய அரசின் திட்டங்களை அனைத்து துறைகளிலும் தமிழ் மொழிபெயர்த்து பயன்படுத்த வேண்டுமென உத்தரவிட்டார். காந்தி ஜெயந்தி தினத்தையொட்டி நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் கல்மண்டபம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் குளந்துங்கன் பங்கேற்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். காந்தி ஜெயந்தி தினத்தையொட்டி நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் கிராம சபை கூட்டம் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் கல்மண்டபம் சமுதாய நலக்கூடத்தில் தொடங்கியது. கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் குளந்துங்கன் கல்மண்டபம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து கிராம சபை கூட்டம் நடைபெறும் இடங்களுக்கு சென்று பார்வையிட்டார். முன்னதாக நெட்டப்பாக்கத்தில் உள்ள காந்தி சிலைக்கு துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் ஆணையர் ரமேஷ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மதுக்கரை, கரியமாணிக்கம், ஏரிப்பாக்கம், கல்மண்டபம், நெட்டப்பாக்கம், ஏம்பலம், நத்தமேடு, கோர்க்காடு உள்ளிட்ட கிராமங்களில்
கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ், இளநிலை பொறியாளர் ஐயப்பன் மற்றும் பஞ்சாயத்து ஊழியர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பொதுமக்கள் பங்கேற்று தங்கள் பகுதிகளில் உள்ள குறைகளை அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். புதுச்சேரியில் தியாகிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்க புதுவை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மாதந்தோறும் அரசு சார்பில் பென்ஷன் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் குடியரசு தினம், சுதந்திர தினத்தில் அவர்களுக்கு இனிப்பு மற்றும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி மற்றும் புதுச்சேரி விடுதலை நாளில் தியாகிகளுக்கு ஆடை மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குவதற்கு பதிலாக அக்டோபர் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து ஊக்கத்தொகை வழங்க முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டார். அதன்படி சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு ரூபாய் 3500, அவர்களை சார்ந்து வாழ்பவர்களுக்கு ரூபாய் 2500 ஊக்கத்தொகை வழங்க கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். மகாத்மா காந்தியின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் உள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேச தந்தை அண்ணல் மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காந்தியின் திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அவர்களைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாட்சி சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், லட்சுமிகாந்தன், பிரகாஷ்குமார், வெங்கடேசன், அசோக் பாபு, தலைமை செயலர் டாக்டர் சரத் சவுகான், காவல்துறை இயக்குநர் ஜெனரல் ஷாலினி சிங், அரசு செயலர்கள், மாவட்ட ஆட்சியர் மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மும்மத பிரார்த்தனை நிகழ்ச்சியும், பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் நிகழ்ச்சியும், புதுச்சேரி கதர் மற்றும் கிராம தொழில்வாரிய ஊழியர்களின் நூல் நூற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கதர் மற்றும் கிராம வாரிய அதிகாரியை ஊழியர்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி கதர் மற்றும் கிராம வாரியத்தில் 6 ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதற்கு காரணமான தலைமை செயல் அலுவலர் நரேந்திரனை கண்டித்தும், கதர் வாரிய உற்பத்தி கூடங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் வழங்காதது மற்றும் நிலுவை ஊதியம் வழங்காதது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டு போராட்ட குழுவினர் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை சாரத்தில் உள்ள கதர் மற்றும் கிராம வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தலைமை செயல் அலுவலர் நரேந்திரனை அலுவலகத்தில் வைத்து பூட்டி சிறைப்பிடித்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்த கோரிமேடு போலீசார் விரைந்து சென்று போராட்ட குழுவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானம் செய்து அதிகாரியை மீட்டு வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். கால்நடை மருத்துவ படிப்பிற்கு மாப் ஆஃப் சுற்று சீட் ஒதுக்கீடு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்டாக்கில் PV, SC கால்நடை மருத்துவம் படிப்புகளுக்கு ஆன்லைன் மூலம் மாப் ஆஃப் சுற்றுக்கான வரைவு சீட் ஒதுக்கீடு பட்டியல் வெளியிடப்பட்டு ஆட்சேபனைகள் பெறப்பட்டது. அதன் அடிப்படையில் குறைகளை நிவர்த்தி செய்ய PV, SC படிப்புகளான மாப் ஆஃப் சுற்று தற்காலிக சீட் ஒதுக்கீடு பட்டியல் நேற்று சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களது பயனாளர் ஐடியில் உள்நுழைந்து சீட் ஒதுக்கீடு உத்தரவை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பதிவிறக்கம் செய்த சீட் ஒதுக்கீடு உத்தரவுடன் அசல் கல்வி சான்றிதழ்களை வருகிற 4ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் கல்லூரியில் சமர்ப்பித்து சேர வேண்டும். கல்வி கட்டண விவரங்களுக்கு சென்டாக் இணையதளத்தில் உள்ள தகவல் சிற்றேட்டை பார்க்கவும். மேலும் மாணவர்கள் தகவல் அறிய SMS அனுப்பப்பட்டுள்ளது. இவ்வாறு அவர் கூறியுள்ளார். மேலும் நீட் அல்லாத இளநிலை, தொழில்முறை படிப்புகள், கலை, அறிவியல் மற்றும் வணிகவியல் படிப்புகளில் 4வது சுற்று கலந்தாய்வு மூலம் கல்லூரியில் சேர்ந்த மாணவர்களின் பட்டியல் மற்றும் பிடெக் மாப் ஆஃப் கலந்தாய்வு மூலம் கல்லூரியில் சேர்ந்த மாணவர்களின் பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை, ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் மகாலய அமாவாசை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது.
புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலசநீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபார்த்தனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாய லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள், மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பெருந்தலைவர் காமராஜ் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பாக இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி காமராஜ் சாலை, அண்ணா சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், நேரு, பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், பிரகாஷ்குமார் மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை மத்திய சிறையில் காந்தி ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை மத்திய சிறையில் 350க்கும் மேற்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை சிறைவாசிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை நல்வழிப்படுத்த சிறைத்துறை நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மேலும் சிறையில் காந்தி ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாட சிறைத்துறை IG ரவிதீப் சிங் சாகர் மற்றும் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் அவர்கள் உத்தரவிட்டனர். இதன் ஒரு அங்கமாக தொண்டு நிறுவனங்களான சத்திய சேவா அறக்கட்டளை, இந்திய சிறை அணி, தமிழ்நாடு புதுவை அறக்கட்டளை மற்றும் RM அறக்கட்டளை அவர்கள் சிறைத்துறையுடன் இணைந்து சிறைச்சாலையில் மரம் நடுதல், விளையாட்டுப் போட்டிகள் வைத்து பரிசளித்தல் மற்றும் சிறப்பு உணவு வழங்குதல் போன்றவற்றை சிறப்பாக செய்தனர். மேலும் சிறை கண்காணிப்பாளர் பேசுகையில், பிரச்சினைக்கு வன்முறை மட்டுமே தீர்வு ஆகாது என்றும் சிறைவாசிகள் அனைவரும் மகாத்மா காந்தியடிகள் வழியில் அகிம்சை முறையை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும், அவ்வாறு சுய ஒழுக்கத்துடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் அகிம்சை வழியில் சென்றால் நாம் அடைய வேண்டிய இலக்கை எளிமையாக அடையலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் இவ்விழாவில் சிறை ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க வேண்டும், 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க வேண்டும், 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படி ஆகியவற்றை காலத்தோடு வழங்க வேண்டும், 3 ஆண்டுகள் பணி செய்த ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்யும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். செல்போன் டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிள்ளையார் திட்டு பகுதியில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரியங்குப்பம் கொம்யூன், தவளக்குப்பம், நல்லவாடு சாலையில் உள்ள பிள்ளையார் திட்டு பகுதி மற்றும் ஆண்டியார்பாளையம் பேட் பகுதியில் சுமார் 300 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். 1000 பேருக்கு மேல் வசிக்கும் குடியிருப்புகள் நிறைந்த இந்த பிள்ளையார் திட்டு பகுதியில் தனியார் செல்போன் டவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த செல்போன் டவர் அமைந்தால் 500 மீட்டர் சுற்றளவுக்கு கதிர்வீச்சின் தாக்குதல் அதிகமாக இருக்கும். இந்த கதிர்வீச்சால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்டு பலவிதமான நோய்கள் தாக்கும் அபாயம் உள்ளது. அது மட்டுமின்றி இப்பகுதிகளில் அதிக அளவில் மயில்களும், குருவிகளும் மற்றும் பலவிதமான பறவைகளும் வாழ்ந்து வருகின்றன. அவை அனைத்தும் பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகிவிடும். இதனை கருத்தில் கொண்டு அப்பகுதி பொதுமக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு செல்போன் டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நல்லவாடு சாலையில் அமர்ந்து
திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது பற்றிய தகவல் அறிந்த தவளக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் சாமியார் தோப்பு பகுதியில் மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற 4 இளைஞர்களை வில்லியனூர் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட சாமியார் தோப்பு பகுதியில் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பதாக ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித்த ரெட்டி உத்தரவின் பேரில் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையில் உதவி ஆய்வாளர் சரண்யா வில்லியனூர் காவலர்களுடன் கஞ்சா விற்கப்பட்ட சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று 100 கிராம் கஞ்சாவுடன் நின்று கொண்டிருந்த சாமியார் தோப்பு பகுதியை சேர்ந்த சிவா, கணுவாப்பேட்டையை சேர்ந்த விஸ்வா, ஆத்து வாய்க்கால் பேட்டை சேர்ந்த ஆரோக்கியநாதன், சென்னை கோயம்பேடு பகுதியை சேர்ந்த சஞ்சய் ஆகியோர் என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து 4 இளைஞர்களையும் வில்லியனூர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த போது மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு கஞ்சா விற்றது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருக்காஞ்சி காசி விஸ்வநாதர் மற்றும் கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாதம் அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு ஏராளமான பொதுமக்கள் தர்ப்பணம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியை அடுத்த பிரசித்தி பெற்ற திருக்காஞ்சியில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் மற்றும் கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாதம் அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கும் நிகழ்வானது நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் தங்களின் முன்னோர்களை வணங்குகின்ற வகையில் ஆலயத்தின் அருகே உள்ள சங்கரபரணி நதிக்கரையில் தர்ப்பணம் வழங்கினர். மேலும் காசி விஸ்வநாதர் மற்றும் கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஏராளமான பொதுமக்கள் தர்ப்பணம் வழங்கியது தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு தரிசனம் செய்தனர். மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை மேயருமான வேணுகோபால் அவர்களின் 17வது நினைவு தினத்தையொட்டி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதியின் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த நிர்வாகியும் முன்னாள் துணை மேயருமான வேணுகோபால் அவர்களின் 17ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி வில்லியனூர் அண்ணா சிலை அருகே நினைவஞ்சலிக்கான நிகழ்வானது மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் வேணுகோபால் அவர்களின் மகனும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் நிர்வாகியுமான கதிரவன் ஏற்பாட்டில் நடந்த நினைவஞ்சலி நிகழ்வில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்வில் வில்லியனூர், மங்களம் ஆகிய தொகுதிகளின் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வேணுகோபாலின் திருவுருப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் பூரண நலம் பெற வேண்டி அவரது ரசிகர்கள் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு தரிசனம் செய்து 108 தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திடீர் உடல்நலக் குறைவால் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் ரஜினிகாந்த் நலமுடன் இருப்பதாகவும் அடுத்து வரும் 2 தினங்களில் வீடு திரும்புவார் என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ரஜினிகாந்த் பூரண நலம் பெற வேண்டி ரஜினிகாந்த் ரசிகர்கள் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்தனர். தொடர்ந்து மனம் உருகி வேண்டி அவர்கள் 108 தேங்காய் உடைத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.